ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மூக்குக்கு மனம் நாக்குக்கு ருசி சேனல். இன்றைக்கி நம்ம இன்ஸ்டாவில் ரொம்பவும் பாப்புலராக இருக்கிற ஒரு டிஷ் தாங்க பண்ண போகிறோம். அது வந்துட்டு பாயில்டு எக் ஆம்லேட்டு. அதுக்காக முட்டை ஒரு 5 முட்டை எடுத்திருக்கேன். அது ஒரு பவுலில் போட்டுக்கிட்டு அதில் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன், உப்பு கொஞ்சம் போட்டேங்க, மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி போட்டு நல்லா கலக்கிக்கலாம். முட்டையில் போட்டு நல்லா கலக்கிட்டேங்க. இந்த ஸ்போக்கு வச்சு கலக்கணுமுன்னா நல்லா மிக்ஸ் ஆகும். முட்டையும் அந்த மசாலா எல்லாம் நல்லா கலக்கி வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு ஸ்டவ் மேலே ஒரு இது நம்ம கரண்டி ஆம்லேட் போடுவோம்ல, அது மாதிரி ஏதாவது நம்ம இது மாதிரி வச்சுக்கணும். கடாயை, சின்ன கடாயை வச்சுருக்கேங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த நம்ம கலக்கி வச்சுருக்கிற முட்டையை கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நான் ஃபஸ்ட் டைம் இது ஊற்றுறன்றதுனால எனக்கு ரொம்ப ஐடியா வரலைங்க. இப்போ கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிட்டு இருக்கேன். இப்போ முட்டையை போட்டேங்க, பாயில்டு முட்டை, வேக வச்சு இருக்கிற முட்டையை எடுத்து அதில் உள்ளே போட்டிருக்கேன். இப்போ திருப்பும்போது ரொம்ப கஷ்டமாகுது, ஏன்னா ஃபுல்லாக ஊற்றி விட்டுட்டேன் அதுக்கு. இப்போ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி செஞ்சு, நான் ஸ்பூனு கூட எடுக்கலைங்க லெஃப்ட் ஹேண்டில். நமக்கு வந்துட்டு ஒரு ஸ்பூன் ஒரு கரண்டி ரெண்டுமே இருக்கணும். இது ஒன்று போட்ட அப்புறமா தான் எனக்கு மைண்டுக்கு தட்டுச்சு, இது மாதிரி ரெண்டு கையும் பேலன்ஸாக இருக்கணும் இந்த ஆம்லேட் போடும்போது. திருப்பி ஆச்சுங்க சக்ஸஸாக. இப்போ இது வந்துட்டு சிம்மிலே வச்சு நல்லா வேக வச்சுக்கணும், இல்லைன்னா உள்ளே வேகாது. நல்லா வேக வச்சாச்சுங்க. இது அப்படியே அந்த கரண்டியிலேருந்து பிளேட்டில் போட்டிருக்கேன். அடுத்த தடவை பின்னாடியும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். இன்னொரு ஆம்லேட் போட்டுக்கலாம். இந்த தடவை வந்துட்டு கொஞ்சம் லிமிட்டாக விடுறேங்க. எண்ணெயும் ரொம்ப கொஞ்சமாக இருந்தால் போகிறோம். நம்ம எடுத்துருக்கிறது நான்ஸ்டிக் கடாயின்றதுனால கொஞ்சமாக போட்டால் போகிறோம். வேக வச்ச முட்டையை போட்டிருக்கேன். நல்லா இது மாதிரி ஃபுல்லாக வந்திருக்கு. இப்போ வந்துட்டு அந்த கரண்டி வழியாக உள்ளே போகுது இல்லையா நமக்கு அந்த லிக்விடாக, அது தாங்க போயிட்டு பின்புறம் நல்லா அந்த முட்டைக்கு கவர் பண்ணும். இப்போ அந்த பச்சையாக இருக்கிறதெல்லாம் உள்ளே போயிடுச்சு கடாய்க்குள்ளே. இப்போ முட்டை நம்ம திருப்பும்போது அந்த முட்டை மேலே வந்துட்டு அடியில் போயிருக்குது இல்லையா அந்த முட்டை, அது மேலே இந்த முட்டை இருக்கும். அதனால் நமக்கு பேஸ் வந்துட்டு நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கும். நல்லா திருப்பிட்டோங்க. இந்த வாட்டி அடியிலையும் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பிளேட்டில் போட்டுக்கலாங்க. பாருங்கள், முட்டை ரொம்ப தெரியல, நமக்கு அந்த லிக்விட் அடியில் போயிட்டு அது நல்லா கவர் பண்ணிடுச்சு. இன்னொரு முட்டை போட்டுக்கலாம். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க இது. நான் ரீல் பார்த்துட்டு நான் இது பண்ணேன், ஆனால் இது எப்படி இருக்குமோன்னு பார்த்தேன். ஆனால் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குது. நமக்கு 2-3 ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஒன்று பஃப் சாப்பிட்ற மாதிரி இருக்குது, இன்னொன்று வந்துட்டு ஏதோ ஒரு புதுசாக ஒன்று ரொம்ப டேஸ்டியான ஐட்டம் சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. இதே மாதிரி திருப்பிக்கலாம். நம்ம நார்மலாக ஆம்லேட் சாப்பிட்டா இவ்வளோ ருசி வராதுங்க. அந்த பாயில் எக் இருக்கு இல்லையா உள்ள, அது சாப்பிடும்போது அதையும் இதையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவும் சுவையாக இருக்குது. கட்டாயமாக நீங்களும் ஒரு வாட்டி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் சுவையாக இருக்குது. எங்கள் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. 3ஆவதும் எடுத்தாச்சு. லாஸ்ட்டாக இருக்கிறதெல்லாம் போட்டு இன்னொன்று போட்டுக்கலாம். நல்லா சக்ஸஸாக எல்லாத்தையும் திருப்பி போட்டு நல்லா எடுத்து பிளேட்டில் வச்சுக்கிறோம். இது வந்துட்டு வேக வைக்கும்போது மட்டும் கொஞ்சம் நல்லாவே சிம்மில் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் நல்லா இது மாதிரி வேகணுங்க. அப்போ தான் அது உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும், இல்லைன்னா பச்சையாக இருக்கும் உள்ளே கொஞ்சம். இது பாருங்கள், இதுவும் நல்லா இருக்குது. முட்டை எதுவும் தெரியல பாருங்கள். ரொம்பவும் சக்ஸஸாக நம்ம செஞ்சு முடித்தாச்சு. இது சுவையும் ரொம்ப நல்லா இருந்தது. இது கட் பண்ணி பார்க்கலாம்.
கட் பண்ணாலும் உள்ள ரொம்பவும் ருசியாக இருந்ததுங்க. இது நல்லா வெந்து ரொம்பவும் டேஸ்ட்டாக இருந்தது. நான் இதோட வெங்காயம் வச்சு சாப்பிட்டேங்க. நம்ம டொமேட்டோ சாஸ் மாதிரியும் வச்சு சாப்பிட்லாம், மயோனீஸோடவும் சாப்பிட்லாம். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு புது விதமான ஸ்நாக்ஸாக தெரிஞ்சுதுங்க. எனக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸு யாராவது வந்தாலும் இது மாதிரி செஞ்சு வைக்கலான்ற ஒரு ஐடியா வந்ததுங்க. ரொம்பவும் நல்லா இருந்தது. பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு உள்ளே கூட. நல்லா அந்த சிம்மு ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கிட்டோம்னா இது மாதிரி டேஸ்டியான பாயில்டு எக் ஆம்லேட் ரொம்பவும் டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே வீவர்ஸ், பாய்.